ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி ஒரு மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 3லேருந்து 4 ஸ்லைஸ் நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில். அது கூடவே ஒரு 5 மிளகு, ஒரு 4 ஏலக்காய், ரெண்டு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்தது எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் டீ போடுற பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ அரைச்ச மசாலா பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் ஒரு 2 டீ பேக் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். டீ பேக் ஆட் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது கூடவே நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீ டிகாஷன் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கொதி வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பால் நல்லா கொதிச்சு பொங்க வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஒரு மசாலா டீ ரெடி. மசாலா டீ எல்லோரும் நிறைய டைப்பில் பண்ணுவாங்க, பட் நாங்கள் இப்படி தான் போடுவோம். இந்த மசாலா டீ பார்த்திங்கனாக்கா நல்ல காரமாக இருக்கும். உங்களுக்கு கோல்டு ஃபீவர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ உங்கள் தொண்டைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்பவே ஈஸியான ஒரு டீ ரெசிபி. இந்த ஈஸியான மைதா ட்ரையாங்கிள் ஸ்நாக் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். வேறு ஒரு சின்ன பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஏலக்காய், 1 கிராம்பு அண்ட் ஒரு சின்ன பீஸ் பட்டை, அதாவது கிராம்பு அளவுக்கே சின்ன பீஸ் பட்டை, 2 பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அண்ட் 3 கருவேப்பிலை, கடைசியாக 2 காஞ்ச மிளகா. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக ஒரு பவுடராக அரைச்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொரப்பாக தான் இருக்கணும். இப்போ இந்த மைதா மாவு கூட நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனாக்கா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டர் சேர்த்து நல்லா கையில் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா உதிரியாக இருக்கணும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் எடுத்து இப்படி கையால் அழுத்தி பிடிச்சிங்கன்னு சொன்னால் அது ஒரு ஷேப்பாக கொழுக்கட்டை மாதிரி நிற்கணும். அண்ட் அதை நீங்கள் உதுத்து விட்டிங்கனாக்கா அப்படியே அது உதிர்ந்து போகணும் நம்ம உதுத்தா. ஸோ அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் தண்ணி சேர்க்காமலே உங்களுக்கு இப்படி பிடிச்சா வரணும். அது இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் சேர்க்குறேன் நான். ரொம்ப சேர்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி ஆகிடும். கம்மியாக சேர்த்து நல்லா ஸ்டிஃபான ஒரு டோவாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த மாவு நான் 3ஆக பிரிச்சுக்கிறேன். 3ஆக பிரிச்சுட்டு ஒன்றுத்தையும் நம்ம யூஸ்வலாக சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நல்லா ரவுண்டாக திரட்டிக்கலாம். திரட்டினதுக்கப்புறமா இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி நல்லா மெல்லிஸாக அதை கட் பண்ண நம்ம உருட்டின மாவு நல்லா மெல்லிஸாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் மடிக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. நீங்கள் ட்ரையாங்கிளோடு விட்டுறலாம். எனக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வரதுனால நான் அப்படியே மடித்து இந்த மாதிரி விட்டுருக்கேன். இந்த மாதிரி 3 சப்பாத்தி நம்ம போடுவோம். அதுலேருந்து ஒன்று இப்படி கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ட்ரையாங்கிள் செஞ்சு வச்சுக்கோங்க. எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரையாங்கிள் செஞ்சு வச்சுருக்கோம்ல, எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. கோல்டன் கலர் வர்ற வரைக்கும். இது உங்களுக்கு சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும். நீங்கள் போட்ட உடனே மெல்லிசாக தான் இருக்கும். இது
அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ரொம்ப ரொம்ப குயிக்கான ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெடி. இதை நீங்கள் டீ குடிக்கும் போது டீ கூட இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான காம்பினேஷன். இதில் இருக்க அந்த ஏலக்காய், கிராம்போட மசாலா அண்ட் அந்த காரம், ஸ்பைசினஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ ஒரு பயங்கரமான டேஸ்ட் கொடுக்கும். டீ கூட நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.